ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இது ஆடி பூரத்தன்னைக்கு எடுத்த வீடியோ. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அங்கே தான் ஆடி பூரத்தன்னைக்கு போயிருந்தோம். இந்த ஆடி பூர சிறப்புகள்லாம் யாருக்கு தெரியும் தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது வந்து என் லைஃப்பில் நடந்த உண்மையான ஒரு ஸ்டோரி. இந்த சாய்க்குட்டி இங்கே நிற்கிது இல்லையா, இந்த சாய்க்குட்டி வந்து இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நான் வந்து இங்கே வளையல் வாங்கி போட்டு போனேன். அடுத்த ஆடி பூரத்துக்கெல்லாம் வந்து இந்த சாய் வந்து பிறந்துட்டான் எனக்கு. நம்ம பக்கத்தில் குடியிருந்தவங்க வந்து ஆடி பூரத்தன்னைக்கு என்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா இதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க வளையல்லாம் வாங்கி கொடுத்து சாமிக்கு வளைகாப்பு எல்லா மாதிரி நடத்தி சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போட்டு கோயிலே ஒரு ஆர்ப்பாட்டமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த கோயில். அப்போ நானும் வளையல் வாங்கி கொடுத்துட்டு, நானாக எதுவும் வேண்டலாம் இல்லை, வளையல் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ சொன்னாங்க, அடுத்த வருஷம்லாம் உங்கள் கையில் குழந்த இருக்கும் பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆடி பூரத்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாய் வந்து பிறந்துட்டான். இந்த அம்மன் கோயிலில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விசேஷம் நடக்கிற அன்றைக்கி வந்து குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, அவங்கெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சு வளையல் வாங்கி நம்ம கொடுத்து சாமிக்கு அந்த வளையலை வந்து போட்டு நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க. உண்மையிலே வந்து இது வந்து ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, சாமிக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண் கூட பார்க்கலாம். இது என் லைஃப்பில் நானே பார்த்தது. அதனால் ஆடி பூரத்தன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நடக்கும். யாரெல்லாம் ஆடி பூரத்தன்னைக்கு இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வச்சு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போவேன். உண்மையிலே வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ரீசெண்டாக இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த வீடியோவுமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் அப்லோட் பண்ணலை. நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வந்து தவறாமல் போயிடுவேன். அது வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:30 12 வந்து எலுமிச்சம்பழம் அந்த விளக்கு போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்